ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம எக்கு கொத்து சப்பாத்தி செய்யலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு பிடித்தமானது, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி இருந்தா இது மாதிரி செய்து கொடுக்கலாம். முதல்ல மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரு பவுல்ல 400 கிராம் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். மைதா போடுறதால சப்பாத்தி தரட்ட ஈஸியா இருக்கும். அடுத்து அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். கடைசியில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 20 நிமிஷம் பிசைஞ்சு மூடி எடுத்து வச்சிடலாம். சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். 4 சப்பாத்தி எடுத்து இது போல கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தியை சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கலாம். பிறகு பேன்ல 30 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடியா கட் பண்ண 100 கிராம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்க ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் 3 பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பிளெயின் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பிறகு கரம் மசாலா அரை ஸ்பூன், பெப்பர் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். பிறகு 100 கிராம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிறகு அரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 3 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ ரா ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அடுத்து அரை கேப்சிகம் கட் பண்ணதை போட்டுக்கலாம். கேப்சிகம் லேசாக குக் ஆனா போதும். பிறகு 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல முட்டையை கிளறி விடலாம். முட்டையை பொரியல் மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும்போது எடுத்து வச்ச சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கலாம். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்து கொத்தமல்லி தூவி இறக்கினால் அருமையான எக் கொத்து சப்பாத்தி ரெடி. பச்சடியோட ரொம்ப நல்லா இருக்கும். செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.